நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. கூட்டணி கட்சிகளுக்குள்ளார நடந்த சில சம்பவங்கள்ல திருமாவளவனை அது சிந்திக்க வைத்திருக்கிறது. மீண்டும் மாநில அரசியலுக்கு அவர் திரும்ப வைத்திருக்கிறது. அவருக்கு இப்ப உண்மையிலே களமை விட அவருக்கு இப்ப அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கலைகளை எடுக்க வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ராகுல் காந்திக்கு இப்ப ஸ்டாலின் மேல கோபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யார் மேல? காங்கிரஸ்குள்ளாரியே இருக்கிற திமுக காரங்க, செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரமா இருக்கட்டும், கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸ், இந்த மாதிரி XYZ நிறைய போகுது. விசிக தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த முறை தேமுதிகவுக்கு அதிகமான சீட்டுகள் கொடுத்ததில் அவர் பயங்கர மன உளைச்சல் இருந்தார். இந்த 7 குறைச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி 10 கொண்டு போய் இங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. ரவிக்குமார்ல இருந்து, ஆலூர் சானவாசில இருந்து, வன்னி அரசுல இருந்து, இது மாதிரி ஒரு பெரிய டீம் ஆஃப் ஃபேக்டர் மேல கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறார். எதனால அப்படின்னா, சில இடங்கள்ல உண்மையிலேயே அவர் திமிரி திருப்பி அட்டின்னு பண்ணலான்னு பார்த்தப்பலாம் இவங்க யாருமே விடல. கிருஷ்ணசாமிக்கு எதிராக அவர் ஒரு கருத்து பதிவு பண்றப்ப எடப்பாடி சொல்றாரு, நீ என்ன 33-34 இடத்துல நின்று 33,000 ஓட்டு வாங்குற, உன் ஸ்டஃப் என்னவோ அதுக்கு தானே நான் சீட்டை ஒதுக்க முடியும்னு பேசுறத அது பிரேமலதாவுக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி பயணித்தாலும் அந்த கட்சியில விசுவாசமா இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு இருந்தப்பையும் கடைசி நிமிடம் வரைக்கும் விசுவாசமா, அந்த அம்மாவே நீ வேணான்னு சொல்ற வரைக்கும் விசுவாசமா இருந்தார். கலைஞர்கிட்டையும் அதே தான், விசுவாசத்துக்குன்னு அடையாளம் தான். ஒரு அரசியல்வாதியாக உருவான ஒரு போராளி இந்த சமூக மக்களின் ஒரு ஃபேஸ் வேல்யூவா அவர் கிரியேட் ஆனது காரணம் அவரோட விசுவாசம் தான் நான் நினைக்கிறேன். கூட்டணிக்குள்ளார இந்த தேமுதிகவால் திமுக கையாண்ட விதங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம் சார். சார், விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஏன் திடீர்னு மாநில அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? பொதுவா எப்பயுமே பாத்தீங்கன்னா மாநில அரசியலுடைய பவர் இம்பாக்ட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ மோடிக்கு இங்க தமிழ்நாட்டுல நீங்க வாழ்ற இடத்துல இருந்து கேட்கறேன், நீங்க பெருசா மோடியை பார்ப்பீங்களா ஸ்டாலினை பார்ப்பீங்க? ஸ்டாலின் தான். நான் திருச்சி மாவட்டத்தில் இருக்கேன். இப்போ என்கிட்ட உங்கள் அப்பாவுக்கு பவர் ஜாஸ்தியா நேருக்கு பவர் ஜாஸ்தியான்னு கேட்டால் நான் நேருவை தான் சொல்லுவேன். இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மாநில அரசியலுக்குள்ளார இருக்கிறப்ப தான் உங்கள் கட்சியும் உங்களையும் உயிர்ப்புடனும் ஒரு பெரிய ஒரு பார்வையில் வச்சுக்க முடியும். வெளியில இருந்து பார்க்குறப்ப வேணா இந்த எம்பியா ஆனதில்லை, இல்லை இந்த சமூகத்திலேருந்து இப்போ டெல்லிக்கு எம்பியா போனார், அதுவும் சுயேட்சி எம்பி அப்படின்னா டெல்லியில் ஒரு பெரிய கவன ஈர்ப்பு இருக்கும். அதை சார்ந்து அவர் பயணித்தார். அவருடைய எண்ண ஓட்டம் அதுக்குள்ளார தான் இருந்துச்சு. பட் இந்த முறை தேர்தலில் இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளார நடந்த சில சம்பவங்கள்ல திருமாவளவனை அது சிந்திக்க வைத்திருக்கிறது. மீண்டும் மாநில அரசியலுக்கு அவர் திரும்ப வைத்திருக்கிறது. அப்படி என்ன சார் நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு இப்ப உண்மையிலே களமை விட அவருக்கு இப்ப இந்த கட்சியில் இருக்கக்கூடிய கலைகளை எடுக்க வேணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ராகுல் காந்திக்கு இப்ப ஸ்டாலின் மேல கோபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. யார் மேல? இப்ப காங்கிரஸ்குள்ளாரியே இருக்கிற திமுக காரங்க, செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரமா இருக்கட்டும், கோபண்ணா, பீட்டர் அல்போன்ஸ், இந்த மாதிரி XYZ நிறையா போகுது. அது வெளிப்படையாக அந்த பல எம்எல்ஏக்கள் திமுக கூட்டணி விட்டு நீங்கள் வெளியேறினீங்கன்னா அவங்க எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுவோம்னா ராகுல் காந்தி ஒரு 10 பேர் மிரட்டியிருக்கான். அதெல்லாம் நாளைக்கு அவர் ஹிட் லிஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த தன்னுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த கட்சியின் நலனுக்குன்னு நினச்சி நான் ஒரு தலைவர் அதை நான் முடிவெடுக்க நினைக்கிறப்போ, ஆனால் கீழே இருக்க நீங்களாம் நாளைக்கு என்னை முடிவெடுக்க விடாம தடுக்கிறீங்கிற மாதிரி விசிக தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த முறை தேமுதிகவுக்கு அதிகமான சீட்டுகள் கொடுத்ததில் அவர் பயங்கர மன உளைச்சல் இருக்காரு. அவர் வெறும் தேமுதிகவுக்கு நீங்க 10 கொடுப்பீங்க அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் கண்டிப்பா ஃபைட் பண்ணியிருப்பாரு, இல்லை எந்திரிச்சு வெளில வந்திருப்பாரு, கூட்டணியில இருக்க மாட்டாரு. நடுவில் கூட சில மேடைகள்ல பேசினாரு, நான் இங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது, ஆனால் இங்கேயும் சுயமரியாதை இழந்து நான் இருக்க முடியாது, அதை மீறி இருந்தால் இதனால என் அரசியல் வாழ்க்கையில நான் அனாதையே ஆனாலும், என் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஆனாலும் பரவாயில்ல, கவலைப்படாம வரவன் தான் திருமாவளவன்லாம் பேசினார்ல, அந்த வேகத்துல தான் இருந்தார். இந்த கமலஹாசன் எப்பயோ திமுகவுக்கு நான் எனக்கு சீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் அவரை கூப்பிட்டு, இல்லை நீங்க அவசரப்பட்டு இப்ப சொல்லிடாதீங்க, எதனாலன்னா நாங்க கொஞ்சம் இந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய சீட்டெல்லாம் குறைச்சு நாங்க நிக்கலான் இருக்கோம். இப்ப கமல் தரப்புல கேட்கறப்ப என்ன சொல்றாங்கன்னா, அவர் சிஎம் என்கிட்ட சொன்னப்ப தேமுதிகவுக்கு இவ்வளவு கொடுக்கறதுக்கு உன்னை யூஸ் பண்ண போறேன்றதா நான் கண்டிப்பா யோசிச்சிருப்பேன். நாங்க உதயசூரியன் எங்க கட்சிக்கு அதிக எம்எல்ஏக்கள் வேணும், உங்களே காரணம் கட்டி தான் குறைக்கலான் இருக்கோம், அதனால கொஞ்சம் எங்களுக்காக, அதாவது எப்பயும் திரைத்துறையில் எப்படி பணம் வாங்கி கொண்டு நீங்க நடிச்சு கொடுப்பீங்களோ, இப்ப பாருங்க கமலஹாசனுக்கும்
உங்கள் ரஜினிக்கும் சேர்த்து ஒரு படம் புதுசாக இப்போ ரெஜெண்டில் எடுக்கணும், அதுக்கு இப்போ அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 நாளைக்கு அறிவாலயத்தில் நடிச்சு கொடுத்துட்டு போங்கன்னு அவரை இழுத்துட்டாங்க. இங்கே வந்தவர் இப்போ திருமா தரப்பில் என்ன சொல்கிறாங்க, காதர் மொய்தீனே வெளில பேசுகிறப்ப தேமுதிகவுக்கு 6 கொடுக்குறதா தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க, இவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கல, இதை முன்கூட்டியே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இப்போ கம்யூனிஸ்டுகளும் வருத்தப்படுறாங்க, இவங்க நம்மக்கிட்ட ஏன் இவ்வளோ பண்ணணும், நம்ம என்ன போன தடவை கேட்ட 6 தானே கேட்டோம், அதுக்கு கூட ஒன்றை கம்மி பண்ணிட்டு இப்போ அவங்களோட லாஜிக்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் ஒன்று குறைச்சிங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று குறைச்சிங்க, இப்போ மதிமுகவுக்கு ஒரு 2 குறைச்சிங்க, கொங்கீஸ்வரனுக்கு ஒன்று குறைச்சிங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் குறைச்சிங்க, இப்போ வேல்முருகன் 7 சீட்டு கம்மியா இருக்கு. அவ்வளவுதானே. இந்த 7 குறைச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி 10 கொண்டு போய் இங்க கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறப்ப அது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. கீழே இருக்கிற நிர்வாகிகள் ஜெல்லாகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து தேமுதிகவும் ஆதாயம் அடைஞ்சிருச்சு, கமலும் வந்து இந்த படம் விஷயத்துல ஆதாயம் அடைஞ்சிட்டாரு. கரெக்ட். இப்ப இவருக்கு தான் வந்து லாஸ். ஆமா, மற்ற அதான் நீண்ட காலமாக இப்ப நீங்க சொல்ற இந்த 2 பேருமே லாஸ்டா வந்து என்ட்ரானவங்க. இப்ப ஆனா திருமாவளவனுக்கு கமல் மீது ஒரு பெரிய பிரியமும் மரியாதையும் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிராமண மனப்பான்மையில நடத்துவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் அவங்க 24 எம்பிக்கு முன்னாடியே வந்தாரு. அப்பயும் எம்பி வேணான்ட்டாரு. ராஜ்யசபா மட்டும்தான் அவர் கையெழுத்து அணைச்சு, லோக்சபால ஒரு சீட்டு கேட்கல. ஸோ அப்பயும் அவர் நிக்கலையேங்கிறதுனால தான். இன்னொன்று, அவர் பிறந்த நாளைக்கெல்லாம் கமலஹாசன் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசினது, பாராளுமன்றத்தில் டெல்லியில் அவங்க 2 பேரும் இணக்கமாக பழகிறதெல்லாம் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் விட்டு கொடுத்ததுல கமலஹாசனுக்கும் ஒரு முக்கியமான பார்வையில் தான் அவர் விட்டு கொடுக்குறாரு. ஆனால் நீ எதுவுமே வேணாம் அப்படின்னு நீ சொல்லியிருந்தேன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவங்களை வச்சு செஞ்சிருப்பேனே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு. அந்த நாடகத்தை லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுக்கிறதுக்கு தான் காங்கிரஸ், விசிக, தேமுதிக கடைசியாக கொண்டுட்டு வந்து இவங்களோடது எதுவுமே முடிகிற வரைக்கும் அவங்க மக்கள் நீதி மையத்தை இது பண்ணி இப்போ சொல்லவே இல்லை. ஆமா, லாஸ்ட் மினிட் செட்டிங் வரைக்கும் நீங்க என்ன இத்தனை தடவை போயிட்டு இருந்தீங்கல்ல, ஏன் இன்னும் படியல அப்படின்னு கேட்டப்ப இந்த கமல் கட்சியில கூட கேட்டாங்க, எத்தனை தொகுதி கேட்குறீங்க, அவங்க எத்தனை முடியாதுன்னாங்கன்னதுக்கு அவன் பதில் சொல்ல மாட்டான்ட்டான் பார்த்தீங்களா. ஏன்னா உள்ள எதுவுமே பேசலையாம். அவங்க ஏன்பா வெளியில படியலன்னு கேட்டா, நான் உதயசூரியனுக்குன்னா அவன் டார்ச் லைட்டுங்கிறான் அப்படின்னு இழுத்தவங்க இவங்களை வச்சுதான் டிராமாவே பினிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கமல் காரணமாயிட்டார்ல 8 சீட்ல முடிஞ்சதுக்கு. இங்க அதான் நான் தான் சொன்னேன்ல, இப்ப முன்னாடி எல்லாம் வந்து அவர் எந்த அளவுக்கு அடிமையாகி விட்டார். அதனாலதான் இந்த எல்லாரும் இந்த கிண்டல் பண்றதுக்காக சும்மா இந்த கார்ட்டூன்ல எல்லாம் வந்து கி வீரமணி அண்ணா அறிவாலயத்தின் வாட்ச்மேன் முன்னாடி கிண்டல் பண்றது போய் இப்ப கி வீரமணி சைலண்ட் ஆயிட்டாரு. இப்ப கமலஹாசனை தான் எல்லாம் வாட்ச்மேனு அப்படின்னு சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே அவர் அங்க இவ்வளவு கீழ்த்தனமா நடந்திருக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. நீங்க அட்லீஸ்ட் நீங்க இவ்வளவு காடியெல்லாம் இருக்கவர் திரும்ப கட்டியாச்சும் ஒரு காதை கடிச்சிருக்கலாம். ஆனா அவரு உண்மையிலே கதாபாத்திரமா மாறிட்டாருங்கிற மாதிரி ரொம்ப உண்மையை ரகசியமா வச்சிருந்திருக்காரு. இதற்கு அப்பாற்பட்டு திருமாவளவன் அவர்களுக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, விசிகாவில் இருக்கக்கூடிய இந்த சந்திரமுகியில முழுசா மாறின சந்திரமுகியை பாருங்கிற மாதிரி விசிகால இருக்காங்கன்னு பேரு. ஆனா அவங்க முழுசா திமுக காரன் ஆயிட்டாங்க. ரவிக்குமார்ல இருந்து, ஆளூர் சானவாசில இருந்து, வன்னி அரசுல இருந்து, இது மாதிரி ஒரு பெரிய டீம் ஆஃப் ஃபேக்டர் மேல கடுமையான மன வருத்தத்தில் இருக்கிறார். எதனால அப்படின்னா, சில இடங்கள்ல உண்மையிலேயே அவர் திமிரி எலி திருப்பி அடின்னு பண்ணலான்னு பார்த்தப்பலாம் இவங்க யாருமே விடல. வேங்கவேல் இஷ்யூ வந்தப்போ அதை பத்தி பேசினாங்களோ இல்லையோ, இந்த முதல்வருக்கு துதி பாடினாங்க சார். ஆமா, சட்டமன்றத்திலேயே வந்து சார் நீங்க 2017 மக்கள் நல கூட்டணி உடைஞ்சதுல இருந்தே இந்த அலையன்ஸ் கம்யூனிஸ்ட், மதிமுக, பிசிகா எல்லாமே உங்களோடய பயணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது 2027 வந்துச்சுன்னா. இந்த 10 வருஷத்துல அவங்க உங்களை ஏற்று ஒரு நாளும் பேசினதில்ல. ஆதவர்ஜனா மாதிரி பணத்தை கொடுத்து கட்சிக்கு என்ன உதவி வேணாலும் செய்கிறேன்னு சொல்கிற நபரை கூட உங்களே பேசினாருன்னு தூக்கி எறிஞ்சாங்க. இப்போ இதே வேங்கையில் திருமாவளவன் போய் என்ன குரல் கொடுக்க முடியும்? பாதிக்கப்பட்டது தன் சமூக மக்கள். சட்டம் ஒழுங்கை பேசுனா நாளைக்கு உங்களுக்கு வருத்தம் வரும், இல்லை ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணால் சமுதாய மக்கள்கிட்ட வருத்தம் வரும். நீங்கள் இதே தலித் சமூக அடையாளப்பட்ட தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இப்போ பூவை ஜெகன்மூர்த்தி ஒரு எம்எல்ஏ இந்த கம்யூனிட்டிக்காரரு இருக்காருன்னு இருக்கலாம், இல்லை நாளைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி நானும் இந்த சமூகம் இந்த ஒரு அமைப்பு நடத்தலாமே தவிர, ஆனால் அந்த சமூக மக்களின் ஒருமித்த கருத்துடைய ஆதரவுடைய தலைவனாக இருக்கிறது திருமாதான். தமிழ்நாடு முழுக்க எங்க நாளைக்கு அந்த சமூக மக்கள் அடி வாங்கினாலும் எனக்குன்னு ஒரு தலைவன் வருவான்டா, அந்த சக்திமானு, இந்த பேட்மேன், சூப்பர்மேன் மாதிரி அவங்க எதிர்பார்க்கிற ஒரு சூப்பர் ஹீரோ மனைவி கூட இப்ப போட்டிடுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க அவங்களுடைய சூப்பர் ஹீரோ மாதிரி பாக்குறது திருமாவளவன் தான். நீங்க ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணத்திலையுமே போய் அவர் அந்த ஆதரவு தலைவருக்கு குரல் கொடுக்குறப்ப சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரி தான், கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப பொலைட்டா நீங்க அப்படி பண்ணாங்கன்னா உடனே நீங்க இந்த இவன் ரஞ்சித்தை கிள்ளி விட்டு திமுக வம்பு தொட்டுச்சு, திருமாவளவனே ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பொலிட்டிக்கலி நீங்க அன்னைக்கு நடந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை பேசுறதுக்கு உங்கள் பொலிட்டிக்கல் பிளேவா அவரு சார் உண்மையிலேயே அந்த தரப்பு மக்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் போராடி இன்னைக்கு சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ட்ரெண்டிங் ஆகுது. கலைஞர் வந்து
மேடைகளில் வந்து உட்காந்துட்டு அந்த சமூக மக்களின் வந்து மேஜர் ஜெனரல் திருமாவளவனுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு உட்காந்து அதை வளர்த்து படிப்படியாக இன்னைக்கு அந்த கட்சியை வந்து ஒரு திராவிட கட்சிகளோட டஃப் லெவலில் கொண்டாந்து இன்னைக்கும் நீங்கள் வந்து விஜய் கிட்ட திருமாவளவன் போயிடுவாரோங்கிற பயப்படுற அளவுக்கு தானே அவர் வச்சிருக்காரு. ஒரு பொது தொகுதியில போட்டிட்டும் வெற்றி பெறாருன்னா ஒரு பெரிய விஷயம் தானே சார். இவ்வளவு விஷயங்கள் செஞ்ச ஒரு தலைவருக்கு நீங்கள் உரிய மரியாதையை கொடுத்தீர்களா? என்னை நீ கேவலப்படுத்தினா கூட பரவாயில்ல, அப்படி என்னடா நீ அவன்கிட்ட பார்த்தா திடீர்னு நேத்தி தான் வந்து அவனுக்கு இவ்வளவு கொடுக்குறிய அப்படிங்கிற வருத்தம் தான். ஆக்சுவலா அது கரெக்டா கனெக்ட் ஆகுது சார். இப்ப சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தார்ல, நம்ம வளர்ச்சி நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாரு சார். ஆமா, அது கரெக்டா அந்த இடத்துல சிங்க் ஆகுது. எடப்பாடி சொல்ற மேடையில் பேசக்கூடிய வார்த்தை நியாயம் தானே. இன்னைக்கு இப்ப கிருஷ்ணசாமிக்கு எதிராக அவர் ஒரு கருத்து பதிவு பண்றப்ப எடப்பாடி சொல்றாரு, நீ வந்து என்ன 33-34 இடத்துல நின்று 33,000 ஓட்டு வாங்குற, உன் ஸ்டஃப் என்னவோ அதுக்கு தானே நான் சீட்டை ஒதுக்க முடியும்னு பேசுறதா அது பிரேமலதாவுக்கும் சேர்த்து தான் அவர் சொல்றாரு. அப்ப 0.5க்குன்னு இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு நீங்க 10 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா 250 கோடி பணங்கிறப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன்ட்டே என்னன்னா ஏவாவேல சொல்றது, ஒரு ராமதாஸ் பணம் கேட்கறத விட அதிகமாக கேட்கறாரு வேல்முருகன் அப்படிங்கிறாரு. நான் கேட்கறது, சரி தமிழ் தேசியம் பேசிய வேல்முருகனுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சா, ராமதாஸ் கேட்கறத விட அதிகமா பணம் கேட்கிற பிரேமலதாவுக்கு தகுதி இருக்குதா? அப்ப உங்களுக்கு ஆள் பார்த்து ஏன் அந்த இடத்துல நீங்க சரியா இல்லை அப்படிங்கிறப்ப இப்ப திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவர் மாநில அரசியலுக்குள்ளார தலை தூக்குவதுதான் மீண்டும் இங்க நிற்கக்கூடிய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு இவர் சரியா இருக்கும். இங்க இருந்து அவங்க அங்கிட்ட போனோன்னா இவங்க பண்ற ஆட்டம் ஜாஸ்தி ஆயிருது. அவர் எந்த அளவுக்கு மன வருத்தத்துல இருக்காருன்னா, ரவிக்குமார் கிட்டே கிட்டத்தட்ட 20 நாளா அவர் பேசுறது இல்லையா. அவ்வளவு அதிருப்தி. ஆமா, திருமாவளவனுக்கு. ஓகே, அந்த மன வருத்தத்தில் இருக்கிறது. ஆளூர் ஷானவாஸ்க்கு சீட்டு கொடுக்காமல் இருந்தது, அதுலயும் தான் ஒரு ராஜதந்திரிங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. திமுக வேட்பாளர் பட்டியல் வரதுக்கு முன்னாடியே விசிக வேட்பாளர் பட்டியல் வந்திருந்தா ஆளூர் ஷானவாஸ்க்கு திமுக சீட்டு கொடுத்துறதான். திமுக அவ்வளவு வரைக்கும் போயிருச்சா சார்? அவர் அங்கதான் சார் கம்ப்ளீட்டா இருக்காரு. அவர் நிறைய ஊடகங்கள் விவாதங்கள்லயே பேசினதுலயே அவர் விசிகா காரன்னு அவர் கீழே பேர் போடுறப்பதான் நாளைக்கு நம்மளே இந்தவன் சொல்ற மாதிரி நான் இந்த ஆள் தான் போல அப்படின்னு அவருக்கு எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து பேசின இடத்துலயும் சரி, அங்க அவர்கள் முழுமையா அவர் மீது ஒரு பெரிய பிரியத்துல இருக்காங்கிறப்ப நான் ஒருத்தனை வேணான்னு தூக்கி எறிஞ்சு சீட்டு இல்லைன்னா நாளைக்கு நீ கூப்பிட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு எனக்கு என்ன மரியாதை? அதனாலதான் அவர் ரொம்ப கிளியரா பிளே பண்றாரு. இன்னமும் ஒரு சில நபர்களை அவர் களை எடுக்கணும் சார். ரவிக்குமார் வந்து பொன்முடி மனைவி காலில் விழுந்துட்டு வந்தாங்கன்னு எவ்வளவு பேசும் பொருளாச்சு. நாளைக்கு இந்த கட்சியை கொண்டு போய் ஏன்டா இடமா வைக்கிறீங்க? விசிகாவிலேயே சொல்றேன், என்ன நாளைக்கு ஒரு எம்பி இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இவர் வந்து இவராச்சும் பரவாயில்ல, ஃபைபர் சேர்ல உட்கார வச்சாங்க, ராஜகமன்னப்பன் வந்து பிளாஸ்டிக் சேர்ல உட்கார வச்சாருன்னா பேசுங்களா ஆச்சு. ரவிக்குமார் போய் திமுகவுடைய அமைச்சருடைய மனைவி காலில் விழுந்துட்டு வந்தாரு. இப்போ துரைமுருகன் அவர் பரப்புரைக்கு போயிருக்காரு. பக்கத்துல ஒரு வேலூர் மாவட்ட செயலாளர் வந்து இறங்குன்னு சொன்ன அந்த வீடியோ கூட வைரலா இருக்கு. ஆமா, அந்த விசிகா மாவட்டத்துல அவர் அப்படிப்பட்ட மைண்ட் செட் உள்ளவரா சார் துரைமுருகன்? இல்ல, அது வந்து அந்த பகுதியோடைய மக்கள் ஒருவேளை அதை சார்பு இல்லாம இருக்கிறப்ப அவங்கள முன்னிலைப்படுத்துறப்ப அந்த வன்னியர் சமூக மக்கள்கள் சில இடத்துல வாக்கு போடுறதுக்கு யோசிப்பாங்க. அதனால கூட அவங்க சப்ரஸ் பண்ணுவாங்க. அதான் கம்யூனிட்டி ஃபேக்டர்ல நீ எந்த இடத்துல வந்து நிக்கணுமோ அங்க நில்லு அப்படின்னு இருக்கலாம். இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் நான் உண்மையாக இருந்து எனக்கு உரிய மரியாதை கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி பயணித்தாலும் அந்த கட்சியில விசுவாசமா இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு இருந்தப்பையும் கடைசி நிமிடம் வரைக்கும் விசுவாசமா, அந்த அம்மாவே நீ வேணான்னு சொல்ற வரைக்கும் விசுவாசமா இருந்தார். கலைஞர்கிட்டையும் அதே தான், விசுவாசத்துக்குன்னு அடையாளம் தான். இந்த இடத்துலயே வந்து பொதுவா நான் ஏன் அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, அவருடைய சமூகத்தை சார்ந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய வார்த்தைகள் அதிகமா இருக்கிறது. அவங்களுக்கு விசுவாசமே கிடையாதுப்பா, என்ன செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை வேற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அந்த பேரோட இமேஜ் அவருடைய இன்னைக்கு அவருடைய இத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக ஒரு உருவான ஒரு போராளி இந்த சமூக மக்களின் ஒரு ஃபேஸ் வேல்யூவா அவர் கிரியேட் ஆனது காரணம் அவரோட விசுவாசம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விசுவாசத்தோடைய மறுபேரா இருக்கிறவருக்கு ஆனால் அதுக்கு உண்டான ஒரு உரிய அங்கீகாரமோ மரியாதையோ ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்படுதா? இன்னைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு வேண்டிய நட்பு வட்டாரத்துல பேசுறப்ப நான் தேமுதிகவை கொண்டுட்டு வந்ததுனால விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்கி விட்டு எப்படி உட்கார வச்சிருக்கேன் பத்தியா, இல்லைன்னா இவங்க நாளைக்கு என்னென்ன ஆட்டம் ஆடுவாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி பிரேமலதாவையும் தேமுதிகவையும் பெருசா நினைச்சு விசிகாவை டம்மி பண்றாரு, அவமானப்படுத்துகிறார்கள்.
நாளைக்கு கேட்ட தொகுதிகள் கொடுக்க மறுக்கிறார்கள், நம்மளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட நேற்று வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதீதமா இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சாலுமே, ஆனா அதுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் பர்சனலா சொல்றது, இப்ப நான் இன்னைக்கு நைட் உட்காந்து ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறேன், கட்சிக்காரவங்க கூட ஒரு மாதிரி அப்செட் ஆகிருக்கு, என்னப்பா இப்படி பண்றாங்க இது செய்யறாங்க, இல்லை நாளைக்கு நான் சிஎம் பார்க்கலான் இருக்கேன், இதை நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாளைக்கு நான் போய் என்ன பேச போறேன்னு அவர்கிட்ட சொன்னேனோ அது அன்னைக்கு நைட்டே சிஎம் காதுக்கு போயிருது இவங்க மூலியமா. ஓகே, விசிகால இருக்க அது சில பேர்னால. ஆமா, அதனால நான் என் கட்சியை எந்த கட்டமைப்புக்காக ஆரம்பிச்சேன், என்ன கொள்கையோட ஆரம்பிச்சேன், இல்ல அந்த விளிம்பு நிலை மக்களுக்காக பயணிக்கக்கூடிய தலைவனா நான் இருக்கிறேன்னா என்னால அதை ஃப்ரீயா செய்ய முடியுதாங்கிறப்ப என்னால அது முடியல. ஓகே, திரும்ப இதை ரொம்ப லேட்டா உணர்ந்துட்டாரு. இல்ல இது வேற இருப்பிடம் போக்கிடம் இல்லைங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இப்ப ஏடிஎம்கேக்கு போக முடியாது, விஜய் கிட்ட போனா நட்சத்திர அந்தஸ்துக்கு போற மாதிரி இருக்கும், அவரு தன்னுடைய கிரெடிபிலிட்டியை லூஸ் பண்ற மாதிரி. வார்த்தை பாஜகவுடைய கைக்கூலிலாம் விமர்சிச்சுட்டாரு. ஆமா, இப்ப திமுக கூட இருக்கிறப்ப பரவாயில்ல, அவமானப்படுத்தினாலும் வேற இடம் இல்ல, சரி ஏதோ ஒண்ணு நினைச்சாங்க போல. பட் சிஎம் இதை ஃபீல் பண்ணியிருக்காரு. தேமுதிகவும் 2 குறைச்சிக்க சொல்லுங்க, விசிகாவுக்கு 8, தேமுதிகவுக்கு 8 அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏவாவேலு பேசுனதுக்கு அந்த அம்மா முடியவே முடியாது, நான் விருப்ப மனு தாக்கல் பண்ணி நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு நான் கேண்டிடேட் வச்சிருக்கேன், நான் தனித்து போட்டிடுறேன். தேமுதிக இந்த கூட்டணி வரலனா கூட டிஎம்கே பெரிய பிரச்சனை இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இவங்க தேவையில்லாம சனியனை தூக்கி பனியன்ல போட்டாங்க. இவங்க வெளியிலேயே விட்டுட்டு இருக்கிற கூட்டணிக்குள்ளாரே போன தேர்தலில் உங்களுக்கு கொடுத்த சீட்டையே நான் தரேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனையா இருக்காது. ஏன்னா நீங்க இங்க 7 பிடுங்கி அவங்களுக்கு 10 கொடுக்கறதுக்கு அதையே நீங்க வச்சுக்கங்கன்னு பிடுங்காம இருந்தா கூட அவங்க யாரும் எதுவும் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க மற்றவர்களை விட இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் உண்மையிலேயே தேசிய லெவலில் அவங்க தேசிய கட்சியா அப்படின்னு அவங்களை யாராவது தூக்கத்துல எழுப்பி கேட்டீங்கன்னா அப்படியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கிறாங்க. நீங்க கேரளாலேயே இந்த ஆட்சி வராதுங்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் ஏதோ அவங்க கொஞ்சம் உயிர்ப்போட இருக்கிறது திமுகனாலதான். அவர்களுடைய சம்பளமே பார்த்தீங்கன்னா கட்சி கொடுத்துடணும், அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் வரும், அதுலதான் அவங்க காலம் தள்ளுறாங்க. இந்த மாதிரியான சில மனநிலைகளில் திமுகவினர்கள் கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய அதிகார போதையோ கம்யூனிஸ்டுகளுக்கு மயங்கி விட்டார்கள். இன்னைக்கு யாருமே நல்ல கண்ணாஜா மாதிரி இல்ல கிடையாது, அதுதான் போச்சாச்சு. அதனால அதோட முடிஞ்சு போச்சு. இப்ப வேற யாரும் அந்த கட்சியில இப்ப வைகோவை பொறுத்த வரைக்கும் அதுவே சொன்னாங்க, அந்த கையெழுத்து போட்ட மடல்ல திமுகவும் மதிமுகவும் கையொப்பம் போட்டதுல ஒப்பந்தம் போட்டதுல வைகோல இருக்கிற வாவே விட்டுட்டாராம். அது கையெழுத்தே அவரு பேரே அவருக்கு தெரியலங்கிற அளவுக்கு நிதானம் இல்லை, அந்த அளவுக்கு இல்லாம இருக்கிறாரு. துரை வைகோ எப்படி மற்ற இடத்துல எல்லாம் இப்படியே திமிரி பஞ்சாயத்து பண்ணுவாரு, ஏன் இந்த இடத்துல அமைதி காத்தாருன்னு புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டிஎம்கே பார்வையில மதிமுக உடஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப அங்க இருக்கிற மல்லை சத்யா கொண்டு நாங்க தனி கட்சி ஆரம்பிச்சு வைகோ வம்புலுக்க வச்சுட்டோம். அவருமே வருத்தத்துல இருக்காராம், சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி தான் அவரை ஏதோ உடைக்க சொன்னாங்களாம், அதையும் விட்டாங்க போல. அதே மாதிரி இப்ப டிடிவி கிட்ட இருந்து ஒரு மாணிக்கராஜான்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவருக்கு எம்எல்ஏ தரேன்ட்டு அவருக்கும் கொடுக்காம விட்டாங்க போல. ஸோ இது மாதிரி நிறைய பேருக்கு ஃபேக் ப்ராமிசஸ். ஸ்ரீதர் வாண்டியாருக்கே சீட் இல்லையா, எல்லா இடத்துலயும் நின்னாரு, ஆனா இந்த முறை அவருக்கு கொடுக்காம கூட ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் வந்தாரு சார், அவரு அதிருப்தி இல்லை, அப்படியே போயிட்டாரு, சேர்ந்துட்டாரு, அங்க சீட்டு கொடுத்துட்டாங்க. அதனால அவரு ஒரு அதிருப்தியில இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் சைட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் திமுக கொஞ்சம் விபூதி அடிச்சிருக்கு. பட் இந்த கூட்டணி கட்சி இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சியவே வேணான்றுச்சு. இவங்க ரொம்ப பயந்ததே 2 பேருக்கு தான், ஒண்ணு காங்கிரஸ், இன்னொன்னு விசிகா. காங்கிரஸ் போயிட்டா நீங்க ஐஎன்டிஐ அங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப சென்ட்ரல்ல நீ வேலைக்கு யாரு கூட இருக்க, அப்ப நீ அங்க போய் என்னத்த உரிமையை மீட்டுட்டு வர போற, இல்ல யாரை ஏத்து நீ போராடுறதுக்கு இருக்க அப்படிங்கிற ஒரு பிரைமரி கொஸ்டின் வந்துடும். அது விஜய்க்கு வலு சேர்க்குங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இப்ப விசிகா வெளியேறி இருந்தார், நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக வேற எந்த தலித் அமைப்புகளும் கிடையாது. அப்ப நீங்க எங்க சமூக நீதி பேசுறதுக்கு? அப்ப அந்த கட்டத்துல நாளைக்கு இவர்கள் 2 பேர் மேலதான் அவங்களோட ரொம்ப கான்சென்ட்ரேஷன். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட வேற வழி இல்லாம தான் வாய முடியும். காங்கிரஸ் வெளியே போயிருந்தா கண்டிப்பா திரும்ப வெளியே போயிருப்பாரு. நீங்க இந்த முஸ்லீம்கள் அமைப்பு எல்லாருமே சரி, அவங்களுக்குள்ளார என்ன அப்படின்னா இப்ப அவங்களுக்கு விஜய் கிட்ட போக முடியல, ஏன்னா திரைத்துறை அறாமு. அங்க ஏடிஎம் கிட்ட போக முடியல, பிஜேபி இருக்குது. அதனாலதான் தமிழ் அன்சாரில இருந்து எஸ்டிபில இருந்து வேற வழி இல்லாம எல்லாம் ஒரு இடத்துல அடைக்கலாமா வராங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகம் மனிதநேய மக்கள் கட்சியெல்லாம் நாங்கெல்லாம் இன்னைக்கு எஸ்டிபிஐக்கும் ஒண்ணு, எங்களுக்கு 2ல இருந்து 1. ஸோ இந்த வருத்தங்கள் கூட அவங்களுக்குள்ளார இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அடிப்பட்டது சைலண்டா எப்படா இருக்காருங்கிறது வைகோ தான். ராஜ்யசபாவையும் பிடிங்கிட்டீங்க, 6ல இருந்து 4க்கும் இறக்கிட்டீங்க. அதுவும் ஒண்ணு இப்ப தனிச்சின்னமா இருந்துச்சு, அதுல அவரு நிக்கிறதா இருந்தாரு. அவர் போய் சண்டை போட்டப்ப அதை அவரு வாங்கிட்டு
கோவில்பட்டியில அவர் நிக்கிறதா இருந்தாராம். அதையும் பிடிங்கி விட்டாங்க. அதையும் லாஸ்ட் மினிட்ல என்னத்தையோ பேசி அதை ரிசர்வ்டு தொகுதிக்கு மாத்தி விட்டு கெடுத்து விட்டாங்க. அதை சொல்றப்ப தன் மகன் தான் டெல்லி பாலிடிக்ஸ்ல இருக்காருல்ல, நீங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் பாருங்கன்னு கையெழுத்து போடுற வரைக்கும் பண்ணிருப்பாங்க போல. அவர் தான் வாவையே மறந்தவர், அன்னைக்கு என்ன பேசணும்னு ஞாபகம் வச்சிருக்க போறாரா? அதை அப்படியே பிளே பண்ணிட்டு கெடுத்து விட்டாங்கிறப்ப ஸோ எல்லா இடத்துலையும் இந்த கூட்டணிக்குள்ளார இந்த தேமுதிகவால் திமுக கையாண்ட விதங்கள் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப விசிக தலைவருக்கு என்ன அப்படின்னா, இது திமுக மீது கோபப்படுவதை விட என்னுடன் இருப்பவர்களை கோபப்படுவதுதான் முதல் கடமையா பாக்குறாரு. அம்மால இந்த இவனை அடிச்சு விட்டு வாண்ட வராங்கிற மாதிரி இவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை நாளைக்கு அடித்து ஓரம் கட்டி அரசியலில் அடையாளம் தெரியாமல் வேறெடுப்பதும் தான் என் கட்சியை என் கொள்கையை எனக்கு மீட்டு நான் தலைவர்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு களமா பாக்குறேன். அதனால அதற்கு உண்டான வேலைகளில் அவர் இறங்கி இருக்கிறார். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.